ஏன்னா பேசுறதே பேசுற திமுக இப்படிதான் திட்டணும் அது கூட கூடிய சொல்லி கொடுக்க முடியும். என் கெரியரை விட்டு வந்துட்டேன், என் கெரியரை விட்டு வந்துட்டேன். அதுதானே ஒரு ஸ்டீல் சாமான் கடைக்கு போனா ஒரு கேரியர் கிடைக்கும் போது டிஃபன் பாக்ஸ் கிடைக்கும் போது அந்த திருட்டு லாட்டரி சீட்டு போலி லாட்டரி சீட்டு அந்த அக்யூஸ்ட் ஆதவ அர்ஜுனாங்கல்ல அவன் சொல்றான் இல்ல குளத்தூர்ல சிஎம்கே கூடல கூட்டம் திட்டமிட்டு குளத்தூர்ல நீ வரத்துக்கு முன்னால எல்லா இடத்துல போய் விஜய் வராரு வாங்க விஜய் வராரு வாங்க விஜய் வராரு வாங்க கூட்டு வந்து 10,000 பேர் 15,000 பேர் நிக்க வைக்கிறானே அந்த தெருவு தாங்குவாங்க. ஜனநாயக படத்துக்காக எடுக்கப்பட்ட ஷூட்டிங் தான் அந்த கரூர் சம்பவம் நடந்த 41 பேர் கொலை. இன்னும் எத்தனை பேர் கொலை பண்ண பாக்குற? பிஜேபி ஆபீஸுக்கு குடிச்சு போறான். அடுத்து தேர்தல் கமிஷன் தலைமைச் செயலகத்துக்கு போறான். குளத்தூர்ல நீ பிரச்சாரம் பண்ணிடுவோம் அவர் பார்த்து பயந்து வரா யாரா வேஸ் பாபா லக்காடி பையன் டெல்லிக்கு போனாலே திருஷா யாரை பாக்குறதுக்கு போறான்? விஜய்க்கு ஒரு 4 மந்திரியாம் மீதி மந்திரி இவங்களாம் அடுத்து திமுக காலி பண்ணுவாங்க. இவனுக்கு சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி விளையாடணும். என் குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறேன், என் குடும்பத்தை விட்டு வந்துக்கிறேன், உங்களுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துக்கிறேன், குடும்பத்தை விட்டு வந்துக்கிறியா? பொண்டாட்டியை விட்டு வந்துக்கிறேன், பொண்டாட்டி விட்டு வரல இல்ல பொண்டாட்டி துரத்திட்டேன், பெத்த பொண்ணு துரத்திட்டு உங்ககிட்ட வந்துக்கிறேன், பெத்த பையனை துரத்திட்டு உங்ககிட்ட வந்துக்கிறேன். தங்கச்சியா இருப்பான், அக்கா இருப்பான், பொண்டாட்டியா இருப்பான், அது பேர் நான் காமன் தான் சொல்ல முடியும். பாலியல் பலாத்கார வழக்கில் இருக்கிறவன், பிக் பாக்கெட்டு, பைனான்ஸ் கம்பெனில ஏமாத்தினவன், என்ன சொல்றது கஞ்சா வியாபாரி, அறிவிக்கிற வேட்பாளர் கஞ்சா வியாபாரி, ரவுடித்தனம் பண்ணவன், அவன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாருங்க. இவனும் ஃப்ராடு, இவன் வேட்பாளர் லிஸ்டும் ஃப்ராடு. இந்த ஃப்ராடுடைய பிரச்சாரத்துக்கு நம்ம தடை விதிக்கிறோமா? நண்பர்களே, எனது அபிஷியல் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தேர்தல் நேரத்தில் பேசுவதற்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசில் 5 ஆண்டு காலம் அன்பு தலைவர் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் செய்திருக்கிற அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகள், பெண்களுக்காக அவர் செய்திருக்கிற சாதனைகள், திட்டங்கள். இந்த தேர்தல் அறிக்கை எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை என்று சொன்னால் தேர்தல் கதாநாயகன் என்று சொல்வார்கள். ஆனால் நம் இன்ப தமிழ்நாட்டின் தனிகர்லா தலைவர் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி சொன்னார், தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி திமுகவின் தேர்தல் அறிக்கை. திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. ஹீரோ மட்டும் இல்லை, திமுகவின் தேர்தல் அறிக்கை ஹீரோ ஹீரோயின் என்று சொன்னார். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் ஹீரோன்னு சொல்லுவோம், தேர்தல் அறிக்கை தான் ஹீரோன்னு. ஆனால் திமுகவின் தேர்தல் அறிக்கை ஹீரோ அண்ட் ஹீரோயின் என்று சொன்னால் பெண்களுக்கு அந்த அளவுக்கு திட்டங்கள், பெண்களுக்கு அந்த அளவுக்கு திட்டங்களை நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை தந்திருக்கிறார். அதை குறித்து பேசணும் என்றால் எவ்வளவு பேசலாம், தொடர்ந்து தேர்தல் அறிக்கை குறித்து பேசுவோம். ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசாம நாம இந்த நடிகனை பத்தி, இந்த தற்கூரியை பத்தி, இந்த புகழப்பொறுக்கி பத்தி, இந்த குடிகாரனை பத்தியே, இந்த ஊதாரி பத்தியே, இந்த வெட்டு பையனை பத்தியே, தீய சக்தி விஜயை பத்தியே பேச வேண்டியதார். ஆமா, என்ன பண்ண சொல்றது, பேசிதான் ஆகும். நேற்று பிரச்சாரத்தை ஆரம்பிச்சான். எங்க ஆரம்பிச்சான் பிரச்சாரத்தை? முதல்ல போய் பெரம்பூர்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சான். அவன் நிக்கிற தொகுதி. சரி, அங்க பேசினான். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் விஜய்க்கு துவக்கத்தை. என்னுடைய குடியாத்த குமரன் டாக்ஸ் என்னுடைய அபிஷியல் சேனல்ல ஒண்ணு சொல்றேன். இப்போ உனக்கு நாங்க பதில் கொடுக்குறோம். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். உன் ஆக்ஷன் நாங்க ரியாக்ஷன் கொடுக்குறோம். உன்னுடைய ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா பேசுறதே பேசுற திமுக இப்படிதான் திட்டணும் அது கூட குடியாத்த சொல்லி கொடுக்க முடியும். பேசுறதே பேசுறியே. திமுக தீய சக்தி என்ற, குடும்பமே கொள்ளடிக்குது என்ற, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற, போத கலாச்சாரம் என்ற மக்கள் இவனே ஒரு பெரிய போதம் பண்ண. அப்புறமா என்ன சொல்றான்? ஓட்டு யாருக்கு? டிவி கேக்கா டிஎம் கேக்கான்றான். ஸ்டாலின் சாரா இல்ல விஜயான்றான். அப்படியே கோபம் வருதுன்றான். இந்த ஆட்சியை ஒழிச்சு கட்டினோன்றான். இதானே தொடர்ந்து பேசிட்டு இருக்கான். 3 வருஷம் ஆச்சா கட்சி ஆரம்பிச்சா, 2 வருஷம் ஆச்சா? இதனடா பேசுற? மாத்தி பேசு. நீ பேசுறதெல்லாம் போய்தா இல்ல என்ன கேளு. திமுக எப்படி திட்டணும்னு நானே சொல்லித்தரேன். என் கெரியரே விட்டு வந்துட்டேன், என் கெரியரை விட்டு வந்துட்டேன். அதுதானே ஒரு ஸ்டீல் சாமான் கடைக்கு போனா ஒரு கேரியர் கிடைக்கும் போது, டிஃபன் பாக்ஸ் கிடைக்கும் போது, என் கெரியரை விட்டு வந்துட்டேன், என் டிஃபன் பாக்ஸ் விட்டு வந்துட்டேன், அண்டா விட்டு வந்துட்டேன், குண்டா விட்டு வந்துட்டேன், சட்டி விட்டு வந்துட்டேன், தட்டு முட்டு சாமான் விட்டு வந்துட்டேன், என் கெரியரை விட்டு வந்தேன், என் கெரியரை விட்டு வந்துட்டேன். வார்த்தை உன்னை யார் சொன்னாங்க கெரியரை விட்டு வாடான்னு? உண்மையிலேயே அரசியல கெரியரை விட்டு வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரா? அரசியல கெரியர் விட்டு வந்தார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சொன்னாரா? ஜெயலலிதா கூட கெரியர் விட்டு அரசியலுக்கு வந்தாங்க. எம்ஜிஆர் கூட சொன்னாங்களா? ஆந்திரால என்டி ராமராவோட ஒரு தலைவரா தேவடா அண்ணா கிருஷ்ணரா கும்பிட்டா, ராமரா கும்பிட்டா. இன்னி கூட ஆந்திரால எத்தனோ கிருஷ்ணர் கோயிலு கிருஷ்ணரா வேடம் போட்டாரு. என்டி ராமராவ் அந்த சிலை தான் இருக்குது, ராமர் அந்த சிலை தான் இருக்குது. என்டி ராமராவ் சொன்னாரா நான் கெரியர் உட்கேசி నేను వచ్చుంటాను రాజకీయాలకు சொன்னாரா? சிரஞ்சீவி சொன்னாரா மெகாஸ்டார் ஆந்திரால என் கெரியர் விட்டு நான் அரசியலுக்கு வந்தேன்னு? இவன் என் கெரியரை விட்டு வந்தேன், என் கெரியர் விட்டு உன்னை எவன் வர சொன்னான்? 250 கோடி 500 கோடி 1000 கோடி விட்டு வந்த உன்னை எவன் வர சொன்னான்?
விட்டு இதேதான் பேசுறான். திருப்பி மாத்தி பேசுறானா எதுவும் மாத்தி பேசுறான். பிரச்சாரம் கேட்டான். அதான் போலீஸை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க பாருங்க, அவனுக்கு கூட்டம் கூடுதுங்க. நான் இல்லைன்னு சொல்லீங்க. கூட்டம் கூடுதுங்க. கூட்டம் கூடுங்க. ஆமாங்க. கூட்டம் கூடும். நாளைக்கு கடவுளே வந்துட்டாரு. கடவுளே அங்க நிக்கிறாருப்பா. தமிழ் கடவுள் முருகர் திருத்தின இருந்து அப்படியே இறங்கிட்டாரு. பெரம்பூர்ல அந்த கடவுள் காட்சி தராரு. அந்த பக்கம் இந்த தற்குறி நடிகர் விஜய் நிக்கிறான். பொம்பளை பொறுக்கி குடிகாரம் ஊதாரி வெத்து வெட்டு பையன் விஜய் நிக்கிறான்னா முருகரை பாக்குறதுக்கு போறாங்களோ இல்லையோ, இவனை பாக்குறதுக்கு போவாங்க. அதுதான் சினிமா போகம். அதுதான் இந்த நாடு. அந்த சினிமா போகத்தை அழிஞ்சிட்டு போயிட்டு கொஞ்சம் திருதி நாடு வந்துச்சு. சினிமால இருந்து வெளியே வந்துச்சு. இவன் ரோட்டுக்கு வந்தான் பாரு நடிகன், திரும்பி சினிமா கிட்ட போயிடுச்சு. இது உலகம் அழியறதுக்கான, நம்ம தமிழ் கலாச்சாரம் அழியறதுக்கான அறிகுறி எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கு. ஒரு கூட்டம் வரும். அவன் சொல்றான், யாரு அந்த வளர்ந்தவங்கிறானே, வளர்ந்த எரும மாடு, அந்த டிரான்ஸ்பார் கம்பத்தை டிரான்ஸ்பார் கம்பத்துல அரை மாதிரி சைஸ்ல நிக்கிறானே, அந்த திருட்டு லாட்டர் சீட்டு விற்கிற, அந்த போலி லாட்டர் சீட்டு விற்கிற, அந்த திருட்டு லாட்டர் சீட்டு போலி லாட்டர் சீட்டு விற்கிற அந்த அக்யூஸ்ட் ஆதவ அர்ஜுனாங்கல்ல, அவன் சொல்றான் இல்ல, குளத்தூர்ல சிஎம்கே கூட்டம் இவருதான் கூட்டம் கூடுது. சிஎம் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண உள்ள பயப்படுறாரு. சிஎம் அந்த தேர்தல, டே போடா லவுடி கபால் போடா. அவரு இவனை பார்த்து அவர் பயப்படுறாரு. அண்ணன் இந்திரா காந்தி மிஸ்ஸாவே பார்த்தவர். அண்ணன் இந்திரா காந்தி மிஸ்ஸாவே பார்த்தோம். போலீஸ் என்ன சொல்லி சொன்ன, எவ்வளவு கூட்டம் வரும்னு கேக்குற. நீ எவ்வளவு கூட்டம் செத்தும் சேர்க்கிற. பெரம்பூர்ல போனா பிரச்சாரத்தை முடிச்சான். அதுக்கு அடுத்து கொளத்தூர்ல வந்து இவ்வளவுதான் கூட்டம் கூடணும்ன்றான். கொளத்தூருடைய தொகுதி எப்படி இருக்கும் தெரியுமா? மெயின் ரோடுல நீ பிரச்சாரம் பண்ணா அங்க ஒரு கடைங்க தான் இருக்கும். ரோடுக்கு தாண்டி உள்ளதான் தெருவுங்க இருக்குது. தெருவுக்குள்ள போகணும். அதான் தலைவர் தளபதியுடைய தொகுதி. தெருவுக்குள்ள போகணும். தெருவுக்குள்ள மிஞ்சி போனா 1000 பேர் மேல் நிக்க முடியாது. 2000 பேர் நிக்கிறதே பெரிய விஷயம். திட்டமிட்டு கொளத்தூர்ல நீ வரத்துக்கு முன்னால எல்லா இடத்துல போய் விஜய் வராரு வாங்க, விஜய் வராரு வாங்க, விஜய் வராரு வாங்க கூட்டு வந்து 10,000 பேர் 15,000 பேர் நிக்க வைக்கிறானே, அந்த தெருவு தாங்குவாங்க. இவன் அந்த ஏரியாக்குள்ள 10,000 பேர் 15,000 பேரோட ஒரு சின்ன தெருவுல வந்தானா இந்த பைத்தியக்கார கூட்டம் அலமோதி இன்னொரு 50 பேர் சாவான். அதான் அவன் விரும்புறான். கரூர்ல 41 பேர் கொலை பண்ணான். எதுக்கு கொலை பண்ணா இப்பதான் தெரியுது. ஜனநாயக படம் ஷூட்டிங்காக அப்படி ஒரு கொலை அங்க, அப்படி ஒரு வன்முறையை அங்க தூண்டி கூட்ட நெரிச்சலை ஏற்படுத்தி போலீஸ் சொன்ன இடத்துல வாகனம் நிக்காம வாகனத்தை முன்னாடி எடுத்துட்டு போய் 41 பேர் சாகடிச்சு அந்த கூட்டத்தை படம் எடுத்து வச்சிருக்கான். ஜனநாயக படத்துக்காக எடுக்கப்பட்ட ஷூட்டிங் தான் அந்த கரூர் சம்பவம் நடந்த 41 பேர் கொலை. இன்னும் எத்தனை பேர் கொலை பண்ண பாக்குற? அது கொளத்தூர்ல தளபதி தொகுதியில திட்டமிட்டான். கூட்டம் கூடும். நம்மளால உள்ள போக முடியாது. உள்ள போனா கூட்டம் நெரிச்சலாம். போலீஸ் கண்டிப்பா தடுக்கும். ஒரு உயிர் இறப்பை ஏற்படுறதுக்கு போலீஸ் உருவமா ஏற்கனவே 40 இது வரைக்கும் 45 பேரை கொலை. 45 பேரா? கிட்டத்தட்ட 55 பேர் கொலை பண்ணிக்கலாம். இவன் கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் மாநாடு, ஊர்வலம், இவன் பொதுக்கூட்டம், இவன் சுத்தரான் இல்ல ஆர்ப்பாட்டம்னு 55 பேர் கொலை பண்ணிக்கிறான். இப்ப நீ கொளத்தூர்ல உள்ள போலீஸ் நிக்க வைக்காம என்ன பண்ணுவாங்க? அவளோட கூட்டத்தை இவன் போனா என்ன ஆகும்? இந்த பைத்தியக்கார கூட்டத்து என்ன பண்ணுவது? சினிமா போக கூட்டம் சொன்னா உங்களுக்கு கோவம். அப்துல் கலாமுக்கு உதவியாளராக இருந்தாரு. அவர் என்ன தப்பா பேசினாரு? அவர் பத்தி போய் டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். விஜய் பெண்களை பத்தி தப்பா பேசுறாங்க. அது எப்படி போனா டிஜிபி ஆபீஸ்? விஜய் குடிச்சிட்டு போதையில போறோம். அவர் பொன்ராஜ் மேல கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட். குடிச்சிட்டு போதையில போறான். போதையில போய் தடுமாறி கீழே விழுறான். அவன் குடிக்கிறாங்கல்ல, அந்த காட்சி சோசியல் மீடியால பாத்தீங்களா இல்ல சார்? டிஜிபி ஆபீஸுக்கு குடிச்சிட்டு போறான். அடுத்து தேர்தல் கமிஷன் தலைமைச் செயலகத்துக்கு போறான். தலைமை தேர்தல் கமிஷனர் சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்கு போறான். அவங்களும் பர்மிஷன் கொடுத்தாங்க. அங்க எப்படி போனா பாத்தீங்களா? அங்கேயும் தடமாடுறான். டிஜிபி ஆபீஸும் குடிச்சிட்டு போறான், தடமாடுறான். இங்க நல்லாவே வீடியோ தெரியுது. தலைமை செயலகத்துக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சந்திக்கும் போது அதுவும் குடிச்சிட்டு போறான். ஐயா நல்லக்கண்ணு சாவுக்கும் குடிச்சிட்டு போறான். தேர்தல் பிரச்சாரத்தும் குடிச்சிட்டு வரான். போதையிலேயே எல்லா வேலை பார்க்கறான். இவன் போதையை ஒழிப்பானான். இவன் போதை இல்லாத மாநிலமா மாத்துவானா? இவனே ஒரு போதை மண்ண. சோ அந்த கூட்டத்துல என்னமோ குளத்தூர்ல போலீஸ் எடுப்பான். முன்ன ரிட்டர்ன் போயிட்டான். திட்டமிட்டான். ரிட்டர்ன் போயிட்டு பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டேன். பிரச்சாரத்தை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா திமுக வந்து என்ன பிரச்சாரம் பண்றதுக்கு பிரச்சாரத்துக்கு வந்துட்டு தடை விதிக்கிறாங்க. என் பிரச்சாரத்தை பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு சேர மக்கள் கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க. டே ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குறது கூட்டம் கூட தான் செய்யும். அவன்லாம் ஓட்டு போட மாட்டான். கோயில்ல ஒரு சாமி கோயில்ல இருந்து வெளியே உற்சவமூர்த்தியா கொண்டு வராங்க. சாமி ஊர்வலமா கொண்டு வந்தா ஆன்மீகவாதியும் ஒழுக்கமானவன் தான் சாமி பார்த்து கும்பிடுவான். ஆனா ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்கணும் எண்ணத்தோட போறான்னு வச்சுக்கோ, சாமி கூட எனக்கு வேணாம். அவனுக்கு ஒரு காம கண்ணோட்டத்தோட ஒரு மோகத்தோடு ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்க போறான் பாரு. அவன் நல்லவனா இல்ல சாமியை கும்பிடுத்து போறான் பாரு, அவன் நல்லவனா?
உன்னை பார்க்க வர கூட்டம் ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்க வர கூட்டம்டா, கிளப் டான்ஸ் பார்க்க வர கூட்டம்டா, ப்ளூ பிலிம் பார்க்க வர கூட்டம்டா, உன்னை பார்க்க வர கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம்டா. அது ஓட்டா மாறாதரா விஜய். குளத்தூர்ல நீ பிரச்சாரம் பண்ணிவிடும், அவர் பார்த்து பயந்து வரா. யாரா விஎஸ் பாபு லக்காடி பையன், பாடுஸ் பையன், யாடு பாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன், யாரா விஎஸ் பாபு? திமுக மாவட்ட செயலர் இருந்தவன், திமுக எம்எல்ஏ வந்தவன், திமுகவை காட்டி கொடுத்துட்டு கூட்டி கொடுத்துட்டு திமுக தொண்டம் சொத்தை கொள்ளையடிச்சுட்டு அவன் அடிச்சோட நாங்க விரட்டணும் திமுக இருந்து. அது பிறகு ஏடிஎம்க்கு போனா எடப்பாடி அடிச்சு விரட்டினாரு. இப்ப உங்ககிட்ட வந்துக்கிறான் இந்த விஎஸ் பாபு அண்ணன் சேகர் பாபு ஈக்குவலா? நேரி பெரம்பூர்ல தோப்பானாங்க. ஆர்டி சேகர் திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் தான் ஜெயிப்பார். பெரம்பூர்ல ஏடிஎம்கே அவன் ஜெயிக்கணுமா, பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து இவன் ஜெயிக்கணுமா? அதுக்கு ஒரு டம்மி கேண்டிடேட் போடுறாங்க, திலகபாமான். ஒரு டம்மி கேண்டிடேட். பாட்டாளி மக்கள் கட்சி என்னடா மாங்காய் அங்க போறது, தமிழ்நாடு ஃபுல்லா மாங்காய் புழுத்து போச்சு, புழுத்து அழுகி புழு வந்துருச்சு. மாங்காய் சீசன்ல மாங்காய் புழுத்து போய் புழு வந்துச்சு. இங்க பெரம்பூர்ல போறதான் அங்க போய் அங்க. ஏன்னா இவன் ஜெயிக்கணுமா? ஒருவேளை எட்டையில குதிரை கொஞ்சம் ஓட்டுக்கிட்டு போட்டாங்கன்னா சென்னை திமுகவின் கோட்டை. எந்த காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலே சென்னை திமுகவின் கோட்டை, ஜெயலலிதா காலத்திலே சென்னை திமுகவின் கோட்டை, இப்பொழுது தமிழ்நாடு தலைவர் தளபதி திமுகவின் கோட்டை. சென்னை பெரம்பூர்ல போய் விஜய் புடுங்கி நட்டுடுவானா? விஜய் புடுங்கி நட்டுடுவானா? அதனால ரெட்டரை வேணாலும் மாம்பழம் கொடுத்தாங்க. அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் அவனுக்கு. திருச்சி கிழக்குல ஒரு டம்மி வேட்பாளர் போடுறான் ஏடிஎம்கேல. என்னடா 2 தொகுதியில ஜெயிக்கணும், அவ்வளவு ஒரு லீடரா? கேட்டா 1 தோத்துட்டா 1 ஜெயிப்பாரான். பார்த்தா 2 தொகுதி தோப்பேன். விஜய் சொல்றேன் 2 தொகுதியில நீ தோப்ப. ஒரு தொகுதியில இவர் ஜெயிச்சுட்டு ஒரு தொகுதியில தோத்துட்டாருன்னா அந்த தொகுதி ஜெயிச்ச தொகுதியில ஒரு தொகுதி ஜெயிச்சுட்டு ஒரு தொகுதியில தோத்துட்டாருன்னா ஓகே. 2 தொகுதியிலும் ஜெயிச்சாருன்னா இடைத்தேர்தல் வருமா? அப்ப திரிஷா கூட்டம் நித்தம் தான். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் வாயில குல்பி வச்சுக்கிறாங்கன்னா என்னடா இவன் திரிஷா பத்தி திமுக காரன் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அந்த பொண்ணு முக்கிய அந்த 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 அறக்கிழவி அவளுடைய அரசியல், அவளை வச்சு அரசியல் எப்படி எல்லாம் காய நகர்த்தினான்னு நிறைய பேர் தெரியாது. டெல்லிக்கு போனாலே திரிஷா யாரை பாக்குறதுக்கு போனா? ஷூட்டிங் போனாலா? இப்ப அவெல்லாம் படம் நடிக்கிறது இல்ல. ஷூட்டிங் அப்புறம் அமித்ஷா பாக்குறதுக்கு போனா. இவனுக்கு டீலிங் நடந்தது உண்மை. பிஜேபிக்கும் விஜய்க்கும் டீலிங் நடந்தது உண்மை. உண்மைதான். ஆச்சா திரிஷா தான் போய் அமித்ஷா கிட்ட பேசுது. அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்து சாஷா. சாஷா யார் தெரியுமா? அமித்ஷா பொண்ணு. இதுக்கு திறமை தாங்கினவன் ஜெய்ஷா, அமித்ஷா பையன். எத்தனை ஷா ஒன்னா சேர்ந்தாங்க. அதாவது இவனுக்கு கணக்கு எப்படின்னா, இவனுக்கு ஒரு கணக்கு, ஒரு 20 சீட்டு 30 சீட்டு இவன் ஜெயிச்சிருவானா. யாரு? இந்த தற்கூரி விஜய். அவனே ஜெயிக்க மாட்டான். இவனுக்கு கணக்கு ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ ஜெயிச்சிருவானா. அவர் எடப்பாடி கூட்டணி ஒரு 100 சீட் ஜெயிச்சிருவாங்களாம். ஒரு 130 சீட் ஆயிடுச்சுன்னா எடப்பாடி சிஎம்மா, இவன் விஜய் வந்து டெப்டி சிஎம்மா. விஜய்க்கு ஒரு 4 மந்திரியா, மீதி மந்திரி இவங்களாம். அடுத்து திமுக காலி பண்ணுவாங்க. இவனுக்கு சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி விளையாடணும். இவனுக்கு கணக்கு அப்படி போட்டுக்கிறானு. தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏமாலியா? ஒரு 52 வருஷம் உழைச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு நாற்காலிய தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற மாபெரும் தலைவன் அமர்ந்திருக்கார் கேட்டால் உழைப்புடா. உழைப்பு, உழைப்பு, உழைப்பின் ஒட்டுமொத்த உருவம் எங்கள் தன்மான தலைவர், தானே தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின். உழைச்சி இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். உழைக்காம யாரும் முன்னேற முடியாது. நீ கலவரம் பண்ணின்னு, காலி கலண்டா பண்ணின்னு, நாங்க எங்க முதலமைச்சரும் உன்னை பார்த்து பயப்படுறாரா? கூட்டு போயிடுமா? இந்த கூட்டத்தை கூட்டி கலவரத்தை பண்ணி தேர்தல் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணி, ஏன்னா அவ்வளவு கூட்டத்தை இவரால் உள்ள போக முடியும். கட்டுக்கடங்காத கூட்டமா காவல்துறை ஒத்துழைப்பு இல்லையா? கட்டுக்கடங்காத கூட்டமா? ஏண்டா ஒரு 500 பேர் நிக்கிற தெருவுடைய 5000 பேர் நிக்க வச்சா என்னடா ஆகும்? கூட்ட நெரிச்சல சாகதான் செய்வான் மக்கள். அதை அவன் விரும்புறான். காவல்துறை என்ன பண்ணும்? எப்படி கலவரத்தை தூண்டுறான் பாருங்க. இந்த கூட்டத்தை நாங்க என்ன சொல்றோம்? என்னையா இந்த நாட்டுக்கு அவன் பண்ணான்? என்ன இந்த நாட்டுக்கு அவன் பண்ணான்? என்ன இந்த நாட்டுக்கு பண்ணான் சொல்லு. காலமெல்லாம் எங்களை எதிர்த்தார். அதிமுக கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் கொடைவள்ளல்னு பேர் வாங்கினார். அட ஜெயலலிதா தலைவர் அரெஸ்ட் பண்ண இதெல்லாம் எனக்கு கொலவெறி கோபம். இருந்தாலும் அந்த அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க. மக்கள் அவங்களை தொடர்ந்து ஓட்டு போட்டாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சது அவங்க செஞ்சாங்க. அவங்க பேர் சொல்லி சசிகலா உலகம் பண்ணான். எத்தனோ தலைவர்கள் வந்திருக்காங்க அரசியல்ல. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் 30 வருஷம் ரசிகர் மன்றம் சொல்லி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். அள்ளி கொடுத்தார் மக்களுக்கு. இன்னி வரைக்கும் சோறு போடுறாங்க கல்யாண மண்டபத்துல சென்னையில, அவங்க தேமுதிக ஆபீஸ்ல. ஆனா நீ என்னடா பண்ண சொல்லு? நீ என்ன பண்ண?
என் கெரியரை விட்டு வந்தேன், டிஃபன் பாக்ஸ் விட்டு வந்தேன்னு சொல்லி எதுவுமே பண்ணாம குடியும் கூத்துமா பொண்டாட்டி, என் குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறேன், என் குடும்பத்தை விட்டு வந்துக்கிறேன், உங்களுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துக்கிறேன், குடும்பத்தை விட்டு வந்துக்கிறியா, பொண்டாட்டிய பொண்டாட்டிய விட்டு வந்துக்கிறேன், பொண்டாட்டி விட்டு வரல இல்ல, பொண்டாட்டி துரத்திட்டேன், உங்ககிட்ட வந்துக்கிறேன், பெத்த பொண்ணை துரத்திட்டு உங்ககிட்ட வந்துக்கிறேன், பெத்த பையனை துரத்திட்டு உங்ககிட்ட வந்துக்கிறேன், பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம வீட்டு விட்டு துரத்திட்டு உங்ககிட்ட வந்துக்கிறேன்னு சொல்றா. குடும்பத்தை விட்டு வரல, குடும்பத்தை தூக்கி வெளியே விசாரிச்சுட்டு வந்துக்கிற பொறுக்கி புறம்போக்கு பையன் நாதாரி. இவன் குடும்பத்தை விட்டு வந்துட்டான், எல்லாம் உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல. அங்க போய் அந்த பங்களாக்குள்ள பாரு, பனியூர் பங்களாக்குள்ள ஒரு ரூம்ல ஒரு தொத்திக்கிறான், ஒரு ரூம்லயும் ஒரு தொத்திக்கிறான், ஒரு ரூம்லயும் ஒரு பாரு இருக்குது. எங்க வந்தாலும் குடிச்சிட்டு வர குடிகாரன் நாய், கேரமால குடிச்சிட்டு வரான், பிஜேபி ஆபீஸ் குடிச்சிட்டு போறான், தலைமைச் செயலகத்துக்கு தேர்தல் அதிகாரி பார்க்கறது குடிச்சிட்டு போறான், எத்துக்கு குடிச்சிட்டு போறான், மாதிரிலே பேசுறான், இதுல கோபமா வர பேசுறான். நல்லா சொன்னான் அந்த ராஜேந்திர பாலாஜி, விஜய் அவங்க நான் லூசு பையன். சோ இவங்கெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றத்துக்கு இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்கள் யோசிக்கணும், மக்கள் யோசிக்கணும். இந்த பைத்தியக்கார கூட்டால நேற்று பார்த்தாங்க, ரொம்ப மனசு வருத்தமாச்சுங்க. ஒரு 4-5 வயசு பொண்ணுங்க அழுகுறாங்க. அவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த உணர்ச்சி தடுக்க முடியல, அப்படியே அழுகுறாங்க. அப்படியே ஒரு 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 2 லிட்டர் மண்ணெண்ணெய் கெரோசின் கொடுத்தா மேல ஊத்தின்னு கொளுத்துக்குவாங்க மத்தது. எனக்கு என்ன பயம் தெரியுமா? உண்மையிலேங்க இதெல்லாம் வந்து நான் ஒரு சிலது ஓப்பனா பேசுவேன். அதை பத்திலாம் எனக்கு பயம் இல்லை. நான் இனி வருங்காலங்கள்ல இன்னும் 4-5 நாள் என்னோட ஸ்பீச் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நீங்க பார்க்கதான் போறீங்க. அதாவது இவன் 2 தொழில தோத்துட்டு தான் போறான். தோத்துட்டா எனக்கு என்ன பையன்னா, புருஷனோட விஜய் தான் பிடிக்கும், விஜய் 22 வருஷமா லவ் பண்றேன், எனக்கு என் புருஷனோட ஒரு குழந்தை, அவன் ஒரு குழந்தை பெற்றுக்கணும், விஜய்க்கு ஓட்டு போடலாம், வீட்டுல உள்ள எல்லாரும் விஷயம் வச்சு சாப்பிடுவேன், குழந்தை ஐஸ்வர்ய சத்தாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் தான் வேணும், விஜய்க்கு அக்காவும் இருப்போம், தங்கச்சியும் இருப்போம், பொண்டாட்டி இருப்போம்னு பேசுறாங்க உத்துனீங்க. இவளுங்கெல்லாம் சப்போஸ் இவன் தோத்துட்டா எங்க தூக்கு போட்டுவாங்களோ, தண்டவாத தலை வச்சு கொடுத்துருவாங்களோ, இல்ல ஊத்தினு குறிச்சு செத்து போடுவாங்களோ பயம் கூட நடக்கும். அதுதான் சினிமா மோகம், சினிமா மோகம். இதை நாங்க சொன்னா பெண்களை தப்பா பேசுறானுங்க. ஒரு சிலருக்கு இவன் தூண்டி இருக்கிற காமம், காம மோகம் ஒரு சிலருக்கு, எல்லா பெண்களையும் சொல்றது இல்ல. எவ்வளவு பேசுறா சோசியல் மீடியால, தங்கச்சியா இருப்பான், அக்காவும் இருப்பான், பொண்டாட்டியா இருப்பான், அது பேர் நான் காமம் தான் சொல்ல முடியும், காமம் தான் சொல்ல முடியும். இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? தமிழ்நாடு எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு, இதை மக்கள் யோசிக்கணும். நீ திமுக தான் ஓட்டு போட்டாகணும், வேற யாருக்கு போடக்கூடாது, நான் கண்டிப்பா நான் அப்படி பேசவே மாட்டேன். யார் இந்த நாட்டுக்கு வந்தா நல்லது நடக்கும்னு யோசிச்சு ஓட்டு போடும். இந்த நாட்டு மக்களுக்காக உழைச்ச தலைவன் யாருன்னு யோசிச்சு போடும். மாணவர் பருவத்திலே முடித்திருத்தும் கடையில் இளைஞர் திமுக தொடங்கிய தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் 52 காலம் உழைத்து இன்னைக்கு முதலமைச்சராக நாற்காலில் அமர வைத்திருப்பது நீங்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாற்காலில் அமர வைத்தது சசிகலா. ஆனால் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நாற்காலில் அமர வைத்தது மக்களாகிய நீங்கள். அந்த தலைவர் வேண்டுமா, இல்ல இந்த பொறுக்கி புறம்போக்கு பொம்பளை பொறுக்கி குடிகாரன் விஜய் வேணுமா? நீங்க தான் யோசிக்க. யார் இந்த நாட்டுக்கு தலைவராகும்? இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க, இவன் என்ன பண்ணிக்கிறான்? கரூர்ல 41 பேர் கொன்னா, இப்ப சென்னையில எத்தனை பேர் கொல்ல பாக்குறான்னு தெரியல. ஜனநாயக படம் ஷூட்டிங்காக 41 பேர் கொன்னவன் இப்ப சென்னையில எத்தனை பேர் கொலை பண்ண போற? சகோதர சகோதரிகளே, அவன் அறிவிச்சுக்கிற வேட்பாளர் பத்தியா? அந்த தமிழக வெற்றி வெட்டு கழகம் டிவிக்கல வேட்பாளர் பாத்தீங்களா? எல்லாம் பூரா அக்யூஸ்டு. பாலியல் பலாத்கார வழக்கில் இருக்கிறவன், பாலியல் பலாத்கார வழக்கில் இருக்கிறவன், பிக் பாக்கெட்டு, கேப் மாறி, முள்ள மாறி, முட்டோக்கி, பைனான்ஸ் கம்பெனில ஏமாத்தினவன், என்ன சொல்றது, கஞ்சா வியாபாரி, அறிவிக்கிற வேட்பாளர் கஞ்சா வியாபாரி, ரவுடித்தனம் பண்ணவன், இவன் வேட்பாளர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோக்கர் மாதிரியாகிறான், ஜோக்கர் மாதிரியாகிறான். நைட்டு தான் வந்து ஏடிஎம் வேலை நீங்க சேர்றான், சீட்டு இல்லைன்னு நைட்டு வந்தவாசி திருப்பத்தூர் வந்து காலையில அவன் அவன் வேட்பாளர் தேமுதிக. அப்ப 3 வருஷம் 4 வருஷம் காலகாலமா விஜயரசி நடந்த 30 வருஷமா இருந்தா அவனுங்கெல்லாம் இல்ல. நைட்டு பணம் 5 கோடி 6 கோடி அவன் அந்த பரோட்டா கடைக்காரங்கனால அந்த புஷ்கானந்த அவன் பணம் வாங்கிக்கிறது, ஒரு வியாபாரம், கடை நடத்துறான். கட்சின்னு தமிழக வெற்றி வெட்டுகளும் கட்சி நடத்துறான். இது யாருக்கு தர சீட்டு? ஆள் எப்படி போடுறான் பாருங்க சீட்டை, நல்லா பூரா ஜோக்கருங்க, கேடிங்க, குற்ற பண்ணிருக்கிறவங்க, பூரா பிராடு பசங்களை சீட்டு கொடுத்துட்டு அடுத்து என்னன்னு பார்த்தா தோட்டக்கார பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு, கார் டிரைவர் பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு. கார் டிரைவர் பையனுக்கு தோட்டக்கார பையனுக்கு கொடுக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அவங்கதான் வரணும். ஆனா இங்க ஆள் இல்ல, ஆள் இல்லாத குறைக்கு எங்களுக்கு தொகுதிக்கு 100 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, எனக்கு உனக்கு கொடுக்க முடியல, பிரச்சனையாகுது. இங்க அவன் விஜய் தோட்டக்கார பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு, கார் டிரைவர் பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு, சமையல்கார பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு, கூட்டி பெரியதான் பாருங்க, அவன் பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு, உட்காந்து ஃபாரின் சரக்கு
ஓல்டு காசு லோக்கல்ஸ் இருக்க டாஸ்மாக் கடைக்கு போயிடுறான் பாரு, அவன் பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு அத்து இட்டாந்து விட்டுருவான் பாரு, இட்டாந்து விட்டுட்டு இட்டுன்னு போறான் பாரு, அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு இந்த புஷியானது மாதிரி ஆளுகளுக்கு, இவனுக்கு எல்லாம் எம்எல்ஏ சீட்டு எல்லாம் பூரா ஜோக்கர் மாதிரி சுனாமியில் அடிப்பட்ட பண்ணவங்க. அவன் கேண்டிடேட் பாருங்க எப்படிங்கிறாங்க, அவன் கேண்டிடேட் பாருங்க எவனா டி நகர்ல எந்த காலத்தையாவது அவனுக்கு ஓட்டு போடுவாங்களா புஷ்யானந்தனுக்கு? உக்காளி வில்லி வாக்கத்துல அவன் ஆதரவு நான் ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்க? அவன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாம் டெம்மி பீஸுங்க. அவனுக்கு தேவை ஒரு அரசியல் ஒரு ஆதாயம். எனவே எல்லாமே பிராடு. 420 420 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி ஜாடு மாடு பாடுகால் லக்காடி பாடு பைய தற்கூரி பம்பள பொறுக்கி குடிகார விஜய் அவன் அறிவிச்சிருக்கிற வேட்பாளர் லிஸ்ட் கூட அதுவும் பிராடு, இவனும் பிராடு, இவன் வேட்பாளர் லிஸ்டும் பிராடு. இந்த பிராடுடைய பிரச்சாரத்துக்கு நம்ம தடை விதிக்கிறோமா? இது மக்கள் நான் எவ்வளவு நேரம் பேச மக்கள் தான் யோசிக்கணும். நல்லாட்சி தொடர மீண்டும் திராவிட மாடல் அரசு நாயகர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று 7வது முறை திமுக ஆட்சி அமைக்க உங்கள் ஆதரவை உதயசூரியன் சின்னத்திற்கும் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு தாருங்கள். உங்களை பாதுகாக்க தலைவர் தளபதி இருக்கிறார், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். வணக்கம். எனது குடியாத்தோ குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். எனது குடியாத்தோ குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெல் பட்டனுக்கு ஒரு பிரஸ் செய்யுங்கள். வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன்.